ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, இட்லி தோசைக்கு மிக்சியில் எப்படி நம்ம எந்த அளவில் வந்து அரிசி உளுந்து அளந்து எப்படி அரைக்கலான்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து இட்லி அரிசி ரெண்டு டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர், 4 டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் உளுந்து போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும் போது நம்ம வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயத்தையும் அதிலே உளுந்துலேயே போட்டு ஊற வச்சிடலாம். அரிசியை வந்து வெளியே வச்சே வந்து ஊற வச்சிடுங்க 8 மணி நேரத்துக்கு. உளுந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம் கழிச்சு ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் உளுந்து, அந்த உளுந்தோட தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த சில்னஸான தண்ணியை வந்து நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியவே வந்து மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதிலே உளுந்து நம்ம அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். உளுந்து மட்டும் நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரிசி வந்து 1% வந்து கொரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். மிக்சி ஜார் வந்து நம்ம சின்னதாக இருக்கிறதுனால 2 டைம்ஸ் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து அதுலேயும் ரைஸ் அரைக்கும் போதும் ஜாரில் அடியில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். நல்லா அந்த ரைஸ் வந்து கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா 1% கொரன்னு அரைச்சிட்டு அந்த ரைஸ் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து மாவையும் அதுலேயே போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நமக்கு அது தேவையான உப்பை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி மூடி காலையில் வெளியே வச்சுடுங்க. மூடி போட்டு வெளியே வச்சுடுங்க. பூ போட்டு வெளியே வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து பார்க்குறப்ப நல்லா பொங்கி வந்திருக்கும். காலையில் நம்ம வந்து நமக்கு தேவையான தோசை மாவை எடுத்துட்டு மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம வந்து தோசையோ இட்லியோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ